உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்தும் விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல் விருதரும் பாலராவர், மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று செவ்வாய்க்கர் ஒரு பாடலில் சொல்வார். என்ன சொல்றார்? இந்த சரீரத்துக்கு ஒரு உரு எப்படி இருக்கிறது என்றால் காற்றால் இருக்கிறது. இவ்வளவு இந்த உடல், நாம் உண்ணுகிற உணவால் ஆக்கப்பட்ட உடல், இந்த உடலுக்கு ஒரு உருவம் எப்படி இருக்கிறதுன்னா உருவமில்லாத ஒன்றால் இருக்கிறது, காற்றால் இருக்கிறது. காற்றால தான் இந்த இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கிறது. காற்று இல்லைன்னா இந்த உடம்பு கிடையாது. இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒன்றால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணுக்கு தெரிந்த உடல், இந்த உருவத்தினை தந்திருக்கிற உரு தரித்த நாடி, இந்த உடல்ல உருவத்தை தரிக்க செய்திருக்கிற ஒரு நாடி இருக்கிறது, அதான் காற்று. இந்த உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, இந்த வாயு என்கின்ற இந்த உயிர்காற்று இருக்கிறதே, அந்த உயிர்காற்று உடல் முழுக்க பயணித்து கொண்டிருக்கிறது. தலையிலே இருந்து பாதம் வரையிலே அது எல்லா அணுக்களிலும் பயணித்து கொண்டு இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நம்ம இருக்கிற காற்று மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகிறது, மூச்சு குழல்கள் வழியாக அங்கிருந்து அப்படியே வெளியேறி விடுகிறது. அப்படி அல்ல, மூச்சு காற்று உடல் முழுக்க வியாபிக்கிறது. அப்போது அந்த மூச்சு காற்றினுடைய வியாபகம் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, அந்த வாயுவானது உடல் முழுக்க பயணம் செய்யலைன்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல். கபாலம் தலை, தலையிலே அந்த வாயுவினை செலுத்த வேண்டும். அது எப்படி தலையிலே வாயுவை செலுத்துவது? தலையில் வாயுவை செலுத்துவது, வாயு மூக்கு வழியாக உள்ளே பிரவேசித்து சுவாசப்பாதை வழியாக நுரையீரலை சென்றடைந்து அங்கிருந்து இரத்தத்தின் மூலமாக பயணித்து உடல் முழுக்க சென்று உடல் முழுக்க உருவாகிற கரிமல வாயு என்கின்ற தேவையற்ற அசுத்த காற்றை திரும்ப சேகரித்து கொண்டு வந்து நுரையீரலில் சேர்த்து நுரையீரலிருந்து வெளிமூச்சின் வழியாக இது வெளியேறுகிறது. இதுதானே இயற்கை. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல் விருத்தரும் பாலராவர் என்று செவ்வாய்க்கருடைய பாடலில் சொன்னேன். விருதர், விருதாபி, விருதர் என்றால் வயதானவன் அர்த்தம். பாலராவர்னா, பாலர்னா இளைஞர். இதற்கு எப்படி பொருள் கொண்டு விட்டார்கள்? கிழவன்லாம் இளைஞன் ஆயிடுவான் என்று பொருள் கொண்டு விட்டார்கள். இப்போ கிழவன் ஆகிறான், அவனை சுருக்கம் வந்துவிடுது, நரை வந்துவிடுது, முடி உதிர்ந்து போகிறது, பல் தளர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட மாற்றங்களெல்லாம் வந்தால் விருதாபி. யோகா பண்ணால் அவன் திரும்ப குழந்தை ஆகிடுவான். அப்படி அல்ல அதற்கு பொருள். அதனுடைய பொருளை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்ன சொல்லுகிறது? டிஎன்ஏ மெத்தலேஷன் இருந்தால் நீ வயதானவன் அர்த்தம். டிஎன்ஏ மெத்தலேஷன் நடக்கலைன்னா நீ வயதானவனாக இல்லை, வயது தான் நான் இருக்கிறத தவிர நீ இளைஞனாக இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அந்த பொருளை பொருத்தி பாருங்க. விருத்தரும் பாலராவர், வயதானவன். உனக்கு 80 வயது 70 வயது வயதாகி இருக்கும், ஆனால் உன்னுடைய சரீரத்தினுடைய பாங்கு இன்னும் 40 வயது 50 வயதிலே இருக்கும். இப்போ விருதரும் பாலராவர், அதுதான் அதுக்கு பொருள் எடுக்கணும். உண்மையிலே கோழை உருவாவதுக்கு காரணமாக இருக்கிற இடம் எதுன்னா மூலாதாரம். என்னன்னா காலால் உதைத்தல்னு அர்த்தம். கால் என்ற சொல்லுக்கு நம்முடைய கால் என்று ஒரு பொருள் இருக்கிறது.
இன்னொரு பொருள் இருக்கிறது. கால் என்றால் காற்று. காலால் உதைத்தல்னா காற்றால் உதைத்தல். காற்றை நீ சரியாக கட்டுப்படுத்தி கணக்கை சரியாக பயன்படுத்தி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கிற கணக்கு, அந்த காற்று தான் இந்த இடத்துல கால். காலால் உதைத்தல்னா நம்ம காலால் உதைக்கிறது இல்லை, மூச்சு காற்றால் நமனை உதைத்தல். மூச்சு காற்றை பிராணாயாமம் என்று வடமொழியில் சொல்லப்படுகிற வாசியோகம் என்கின்ற நம்முடைய இலக்கியத்திலும் இலக்கியத்திலும் பேசப்படுகிற இந்த வாசி யோக பயிற்சியை முறையாக செய்தால் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமடைந்து இளமைக்கு திரும்பி முதுமை அகன்று வளத்தோடும் நலத்தோடும் இருக்க முடியும் என்கின்ற ரகசியத்தை தான் சித்தர்கள் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்கள். இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.